உங்ககிட்ட நல்ல ஒரு டைம் இருக்குது, நான் ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, நான் ஒரு வெப் சீரிஸ் சொல்கிறேன். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் மேட் வெப் சீரிஸ் அப்படின்னு நான் அதை சொல்லுவேன். நான் இனிஷியலாக ஷார்ட்ஸில் தான் 2 3 பார்த்தேன் யூடியூப்பில். இம்ப்ரெஸ் ஆகி போயிட்டு வெப் சீரிஸ் செக் அவுட் பண்ணி பார்த்தா உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1 2 எபிசோட் பார்த்துட்டு வெளில வந்துடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னால் முடியல. அது வரைக்கும் எவ்வளோ எபிசோட் வந்ததோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் வெளியில் வந்தேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. நிறையா விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது இந்த வெப் சீரிஸில். என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் டு த சேனல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் இஃப் யூ குட் ப்ளீஸ் ஷேர் ஆல்சோ. அது வந்து சேனலுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ஸோ நான் சொல்ல போகிற இந்த வெப் சீரிஸ் பேர் வந்து துக்ரே கே மேரா பியார். இது ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. பட் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் நீங்கள் 1 or 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க. அந்த லெவலில் ஆக்டர்ஸ்லாம் இதில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஸ்டோரி லைனும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியராக இருக்காது. ஸோ இந்த வெப் சீரிஸில் மெயினாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டி, அதை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காங்க. பாலிட்டிக்ஸ், பவரில் இருக்கிறவங்க முடிஞ்சால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வரும். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி ஷார்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்குங்க. அதில் மேல் சமுதாயம் பீப்புளும் இருக்காங்க, லோவர் கிளாஸ் பீப்புளும் இருக்காங்க. 2 பேருமே எஜுகேஷன், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், எந்த அத்தியாவசிய ஃபெசிலிட்டிஸை ஆக்சஸ் பண்ணணுன்னாலும் ஒரு நதியை கடந்து போய் தான் ஆக்சஸ் பண்ணணும், போட் வழியாக போயிட்டு. ஸோ இதில் ஒரு சில பாலிடிக்ஸ்லாம் நடக்குது. லைக் அப்பர் கம்யூனிட்டி பீப்புள் வந்தால் அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. லோவர் கம்யூனிட்டி பீப்புள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணி போக முடியாது நதிக்கு அந்த சைடு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதில் லோவர் கம்யூனிட்டி பீப்புளில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அதில் ஒரு பையன் ஸ்கூல்லையே டாப்பராக இருக்கான். அவன் ஸ்பீச்லாம் கேட்டு அந்த ஸ்கூல்லையே நிறைய பேருக்கு அவனை பிடிக்குது. ஏன்னா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பையன், ஸ்கூல்லேயே அவன் தான் டாப்பரு. இப்போ அப்பர் கிளாஸ் பீப்புளில் ஒருத்தர் இருக்கார். அவர் மெயின் பவரில் இருக்கிறவர். அவர் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு சேம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு டாம் பாயிஷ் மாதிரியான ஒரு பொண்ணு. ஏன்னா பணம் இருக்குது, பவர் இருக்குது அவங்க அப்பாவுக்கு. ஸோ நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், எது வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக தான் இந்த பொண்ணை காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த பையன், லோவர் கம்யூனிட்டியிலேருந்து வர இந்த பையன் நல்லா படிக்கிறான், இவனுக்கு நல்லா பேசுகிறான், ப்ரில்லியண்ட்டாக இருக்கான்றதுனால இந்த பொண்ணுக்கு அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு அதுவே லவ்வாக மாறுது. துரத்தி லவ் பண்ணுது அந்த பொண்ணு. ஒரு கட்டத்தில் மிரட்டிலாம் பார்க்குது, சவால் வச்சு அதில் பெட்லலாம் ஜெயிச்சு, ஏன்னா எக்ஸாமில் உன்னோட அதிகமாக மார்க் வாங்கினா நீ என்ன தான் லவ் பண்ணணும், இல்லைனா நான் உன்னை அவ்வளோதான் ஒரு வழி ஆக்கிடுவேன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு பெட்டு கட்டி எக்ஸாம்லேயும் இவனை பீட் பண்ணி மார்க் வாங்கி எப்படியோ என்னமோ பண்ணி அந்த பையனை லவ் பண்ண வச்சது. பட் ஆனால் அந்த பையன் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறது, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு லோவர் கம்யூனிட்டி, ஸோ நம்ம இது கல்யாணம் வரைக்கும் போகாது, போனாலும் நம்ம லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும், நம்மளோட எஜுகேஷன் தான் ஸ்பாயில் ஆகிடும்னு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கான். பட் ஒரு பாயிண்டில் அவனுக்கு இந்த பொண்ணு நல்லா பயங்கரமாக லவ் பண்ணுது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது அவங்க வீட்டுக்கு தெரியுது. வீட்டுக்கு அடித்து கூட்டுட்டு போகிறாங்க. இந்த பையனை அடித்து கூப்பிட்டு போயிட்டு கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, நீ இவனை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இல்லை நான் இவனை லவ் பண்ணவே கிடையாது, இவன் தான் என்னை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணான், இதுதான் நான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா ஆக்சுவலாக நடந்தது, இது வரைக்கும் நடந்தது அந்த சீரீஸில் என்னென்னா, அந்த பொண்ணு தான் விரட்டி இவனை லவ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்கும்போது அப்படியே வேறு மாதிரி சொல்லுது. இதை கேட்ட அவங்க அப்பா, இவன் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, அடித்து உடச்சி இவங்க வீட்டிலலாம் கொளுத்தி விடுங்க அப்படின்றாரு. அந்த மெயினில் பவரில் இருக்கார் பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு தம்பி இருக்காப்புல, அவர் தான் மெயின் அடியாள் மாதிரி அந்த ஏரியாலேயே. கொலைலாம் சர்வசாதாரண விஷயம் அவருக்கு. அவர் இந்த ஃபேமிலியை, அவங்க அம்மா, அப்பா, இந்த பையன் 3 பேரையும் அடித்து அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அந்த வீட்டில் வச்சு கொளுத்துறதுக்கு. ஃபேமிலியில் அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அவங்க வரும்போது அவங்களையும் மாணவங்க படுத்தி ட்ரெஸ் எல்லாம் கிழித்து ஒரு மாதிரி அந்த ஃபேமிலியே பயங்கரமாக அடித்து காயப்படுத்தி அந்த வீட்டில் வச்சு கொளுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஊர்லலாம் ஒன்று கூட்டிட்டாங்க, எல்லாம் சேர்ந்து கொளுத்த ட்ரை பண்ணுறாங்க. எப்படியா தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்லாம் எடுத்து வச்சுட்டு, இருக்கிற கையில் மாட்டுறது துணிலாம் எடுத்து வச்சுட்டு, இவங்க 4 பேர், அப்பா, அம்மா, அந்த பையன், அவங்களோட தங்கச்சி எப்படியோ பின் வழியாக அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டு வேறு ஒரு சிட்டிக்கு போயிடுறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்கிற சிட்டியில். அங்கே போனவுடனே ஒரு சின்ன ஹெல்ப்லாம் கிடைக்கிது. இனிஷியலாக இவங்களால் மீளவே முடியல. அந்த சிட்டிக்கு போன அப்புறம் இவங்க தங்கச்சியும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஊர் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு பயங்கரமாக மானவங்க படுத்திருப்பாங்க. சின்ன பொண்ணு
ஸோ அதால் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கும். இப்போது அந்த டாப்பர், ஸ்கூல்லேயே டாப்பராக இருந்த பையன் வந்து கடைசியில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிப்பான். ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவாரியில் ஒரு பொண்ணை சந்திப்பான். யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிற பொண்ணை சந்திக்கும்போது அவன் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணுன்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி, அந்த பொண்ணும் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி அந்த பொண்ணும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் சேர்ந்து படித்து ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணி வந்துடுவான். அப்படியே லைஃப் போய்கிட்டே இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ நடக்கும்போது, இன்டர்வியூவுக்கு நான் அவனை வழி அனுப்பிட்டு வரேன், இந்த இன்டர்வியூ முடித்தா அவன் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கலெக்டராக போயிடலாம். ஸோ இந்த இன்டர்வியூவுக்கு போகிற வழியில் அவங்க அம்மா நான் வழி அனுப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணால் நல்லா அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவான். இப்போ அவன் ஒரு கலெக்டராக எங்கே 5 வருஷம் கழித்து அவனுக்கு எவ்வளோ அநியாயம் நடந்ததோ ஒரு ஊரில், அந்த ஊருக்கே திருப்பி போஸ்டிங்கில் போகிறான். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை. எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறானா, இவனாக எடுக்கிறானா, இல்லை இவனை எடுக்க வைக்கிறாங்களா, சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவன் பண்ணுறானா, இல்லை இவனுக்கே உள்ள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கா, அந்த பொண்ணு எதுக்கு இவனுக்கு நோ சொல்லிச்சு, அப்படி துரத்தி லவ் பண்ண பொண்ணு எதுக்கு ஒரு நிமிஷத்தில் இவன் தான் என்னை ஃபாலோ பண்ணான்னு சொல்லிச்சு அப்படின்றதுக்கான நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இவன் திருப்பி கலெக்டராக போகிறான், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான், என்னென்னலாம் அந்த ஊரில் திருப்பி நடக்குது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த சீரீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் ஆஸ் ஐ டோல்ட் யூ, லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த பொண்ணு, டாம் பாய்ஸாக ஒரு பொண்ணு சொன்னோம் பார்த்தீங்களா, பயங்கரமாக அந்த கேரக்டரை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு பொலிட்டீஷியனாக ஒருத்தர் வருவார், மினிஸ்டராக ஒருத்தர். அவர் ஆக்டிங்லாம் அவர் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட டவுன் சவுத் தமிழ்நாடு ஆள் மாதிரி தான் இருப்பார். அவரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம். அண்ட் see you guys on another video. Thank you. Bye bye.